ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம தீபாவுக்கு நடந்தது. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல். அவங்களுக்கே ஏன்னா மெடிக்கல் லைனில் இருக்காங்க. அவங்களுக்கே மேரேஜ் வந்து ஒரு விதமான ச ஒரு அதாவது ஃபேமிலியோட அப்ரூவல் இல்லாமல் தான் நடக்குது. ஆக்சுவலி இது லவ் மேரேஜ் இல்ல. ஒரு மேட்ரிமோனியில் பார்த்து வச்ச ஒரு மேரேஜ் தான். ஆனால் அதுவே வந்துட்டு பேரண்ட்ஸோட, அதாவது தீபாவோட பேரண்ட்ஸ் பிளெஸ்ஸிங் இல்லாமல் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு கண்டிப்பாக நம்மளோட ஸ்டோரி முடியும் போது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இன்னைக்குள்ள பட்டு வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. சின்ன வயசுலேருந்து குடும்பத்து கூட, அதாவது அப்பா அம்மா கூட ரொம்ப பாசமாக பழகின தீபா இன்றைக்கி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா இல்லைன்னு அந்த ஒரு ஏக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு இதுலேயே அவங்க அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடிச்சிடுறாருல. ஸோ அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே இன்னொரு 3 மாதம் ஆகுது. நம்ம தீபாவோட அந்த 3 மாதம் டோட்டலி வந்து அவங்க லைஃபே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. ஷார்ட்டாக சொல்கிறதுனாக்கா, இந்த ஹஸ்பண்ட் ரொம்ப வந்து நம்ம தீபா வந்து ஒரு மாதிரியாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது, ரொம்ப நேரம் வந்துட்டு ஹாலில் உட்காரக்கூடாது, ரூமுக்கு போகணுன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தீபாவை அந்த ஒரு தடவை தான் அவர் செலக்ட் பண்ணாருன்னு பார்ட் 1ல் பார்த்துருப்போம். ஆனால் இந்த 3 மாதத்தில் இந்த ஹஸ்பண்ட் அதிகமாக வந்து தீபாவை வந்து ஒரு மாதிரி அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது ஒருத்தவங்க அடிமையாக நம்மக்கிட்ட மாட்டினா எப்படி இருப்போம், ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நாட் டு சே அவங்கள வந்து குத்துறதோ எத்துறதோ அப்படி இல்லை. இந்த ஹஸ்பண்ட் வெளியே போய்ட்டு வருவார் வீட்டுக்கு, ஏதாச்சும் ஒன்று இவங்க பேசிட்டா அவங்கள போட்டு அடிக்கிறது. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க சமைக்க சொல்லுவார், சாப்பாடு சரியில்லைன்னு அடிக்கிறது, ஏசுறது. ஸோ இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை வந்து அந்த 3 மாதம் வந்து சரியாகவே அவங்களுக்கு வந்து படலை. தட் மீன்ஸ் ஒன்றும் கெட்டிங் வேர்ஸ்ட் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து தீபா ஆஸ் அ ஒய்ஃபாக இருந்தாலும் பிள்ளை வேணும்னு அவங்க வந்து மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்களே, ஸோ அதே போல் வந்து தீபா அந்த 3 மாதத்தில் கன்சீவாகவும் ஆகுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம தீபாவுக்கு வந்து ஒரு டார்ச்சராக இருந்திருக்கு. தட் மீன்ஸ் இப்போ ஹஸ்பண்ட் கணவன் மனைவி ஒன்றா இருப்பாங்களே, ஸோ அது வந்து அடிக்கடி இருக்கணும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேயும் வந்துட்டு அவர் ரொம்ப வந்து போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அன்டில் அந்த 3 மாதம் கழித்து தான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. நம்மளாம் ப்ரெக்னெண்ட் இருந்தால் அந்த சிம்டம்லாம் காமிக்கும்ல, வாந்தி வர்றது, சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சிம்டம் காமிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வீட்லேயும் தெரிய வருது இவங்க வந்து ஓகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்ன அந்த 3 மாதத்தில் வந்து இவங்கள வந்து சில டெம்பிள்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க. அதாவது கோயிலில் போய்ட்டு இந்த மாதிரி சாமி அழைக்கிறது, இந்த மாதிரி பூஜை பார்க்குறது. ஆக்சுவலி சாமி அழைக்கிறதுன்னு அவங்க போய் ரொம்ப பார்க்கல. ஆனால் சில குருமார்கள் மாதிரி இருக்கிறவங்கள போய் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே சில பூஜைகள்லாம் இவங்க செஞ்சுருக்காங்க. ஏன் என்னத்துக்குன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அதுக்கப்புறம் ஏறக்குறைய அந்த 3 மாதத்தில் வந்து இவங்க ப்ரெக்னெண்ட் ஆகுறாங்க. இப்போ இவங்ககிட்ட கேட்கும்போது, இல்லை எல்லாம் நல்லதுக்கு தான், எல்லாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் மாமியாரும் சரி, நம்ம கோபியும் சரி. ஸோ அந்த ப்ரெக்னெண்ட் ஆகிற பிறகு அந்த 3வது மாதம் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிட்டாங்க. தட் மீன்ஸ் அவங்க வந்து இப்போ தான் ஒரு ஃபியூ வீக்ஸாக வந்து அந்த குழந்தை வந்து வயிற்றில் வளர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துலேயும் நம்ம கோபி வந்து நம்ம தீபாவை அடிக்கிறது வந்து நிப்பாட்டல. எப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வுமன் டோட்டலி சேஞ்ச் ஆகி இருக்கிறத வந்து அவங்களே வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. ஏறக்குறைய நம்ம தீபா நம்ம கோபி கூட கல்யாணம் பண்ணி 7 மாதமா அங்கே கோபி வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த 7 மாதத்தில் இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் அவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. சில நேரத்தில் சில பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். பல பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தீபாவுக்கும் அதே போல் ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் முதல் தடவையாக இந்த பிரச்சனை பத்தாததுக்கு ஒரு அமானுஷ்யம் தொல்லைகளும் வந்து நம்ம தீபா சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் தீபா நல்லா ஒரு தூக்கத்தில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் இல்லை வீட்டில். அந்த நேரத்தில் நம்ம தீபாவுக்கு வந்து தீபாவை அவங்க அப்பா குரல்லேருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வந்து விளங்குது வீட்டு வெளியே.
முழிச்சு பார்க்குறாங்க. மணி வந்து 1:30 ஆகுது. 1:30 மணி விடிய காலைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலி அது மிட் நைட். ஸோ பக்கத்தில பார்க்கும்போது கோபி இல்ல. ஸோ இவங்களும் எந்திரிச்சு யாரோ நம்மள கூப்பிட்டாங்களே! எந்திரிச்சு அந்த பெட்டு மேல உட்கார்றாங்க. ஸோ உட்காந்த கையோடயே திரும்ப வந்து தீபா, தீபான்னு நம்ம தீபாவோட பேர சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. அதுவும் வந்து இந்த வாட்டி அவங்க ஹஸ்பண்ட் குரல். இவங்க எந்திரிச்சு போறாங்க. ஆக்சுவலி இவங்க வீடு வந்து ஒரு லாட் வீடுன்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும். தாமான் வீடுனாக்கா எல்லாத்துக்கும் தெரியும். ஃப்ளாட்னா தெரியும். அபார்ட்மெண்ட், கொண்டோ. இது வந்து லாட் வீடு. லாட் வீடுனா இந்த மாரி கம்பம் ஏரியாலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி வந்து ஒரு லாட் வீடு நல்லா பெரிய வீடு. அப்ப இவங்க எந்திரிச்சு நடந்த அந்த சத்தம் எங்கேருந்து வந்துச்சோ, அந்த சைட்டு அவங்க வந்து நோக்கி போறாங்க. நோக்கி போயிட்டே இருக்கும்போது, அந்த சத்தம் வந்து திரும்ப எக்ஸாக்ட்லி வெளிய கேட்க ஆரம்பிக்குது. தீபா, தீபா வெளிய கேட்க ஆரம்பிக்குது. அப்ப நேரா போய் அந்த வீட்டு வாசப்படி கதவுகிட்ட நின்டு தொறந்துடுறாங்க. கதவு தொறந்து பார்க்கும்போது யாரும் இல்ல. அவங்க ஹஸ்பண்டும் இல்ல. தீபாவோட அப்பாவும் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு 2 குரல் தான் கேட்டிருக்கு. ஹஸ்பண்ட் குரல் மாரியும் வந்திருக்கு. அப்பா குரல் மாரியும் வந்திருக்கு. தொறந்து பார்த்துருக்காங்க. விடிய காலைல அந்த இருட்டுல தொறந்து பார்க்கும்போது எதுவுமே இல்ல. ஆனா பகல்ல விடிய காலைலனாக்கா கண்டிப்பா அந்த சில்லுன்னு ஒரு காத்தடிக்கும்ல. ஸோ அந்த ஒரு காத்து மட்டும் இவங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு வந்து அடிச்சிருக்கு. அது அவங்க மேல படும்போதே வந்து அவங்களுக்கு சம்திங் இஸ் ராங்ன்னு சொல்லிட்டு, அ அவங்களுக்கு அவங்களோட அந்த முழு ரோமாலாம் வந்து மேல ஏற ஆரம்பிச்சிருக்கு. தட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து உடம்பு சிலுக்க ஆரம்பிச்சிருக்கு. டக்குனு என்ன பண்ணிடுறாங்க, கதவு சாத்திடுறாங்க. கதவு சாத்திட்டு யாரா இருக்கும்? ஏன் ஏன் இத்தனை மணிக்கு வந்து கூப்பிடுறாங்க? யாரும் இல்லையே! வீட்டு வெளிய போய் பார்க்கலாமா? அந்த மாரி ஒரு திங்கிங். இவங்க வீடு லாட் வீடுனா, பக்கத்தில வேற எந்த வீடும் இருக்காது. இவங்க வீட தள்ளி தான் கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் வேற ஆள் வீடுங்கலாம் இருக்கும். அப்ப இவங்க அந்த ஒரு யோசனை. நடந்து போய் பார்க்கலாமா? ஆக்சுவலி அந்த நேரத்தில இவங்களோட அந்த திங்கிங் வந்து இவங்களாவே யோசிக்கல. அதாவது வெளிய போவோம், சுத்தி பார்க்கணும், வீட சுத்தி வரணும், இருட்டா இருக்குமே, நல்லா இருக்குமே, அந்த மாரி ஒரு அப்நார்மலா வந்து இவங்களுக்கு வந்து அந்த அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில ஏதோ ஒரு அ எனர்ஜியா என்னன்னு தெரியல, அவங்கள வந்து வெளிய போக விடாம தடுத்து, இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, "பரவால்ல போய் படுத்துருவோம். சத்தம் தானே கேட்குது. யாராச்சும் வந்தா வீட்டு உள்ளுக்கு வரட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க. ஸோ படுத்த நம்ம தீபாவுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, அவங்களோட பெட்ரூம் பக்கத்தில ஜன்னல் இருக்கு. ஸோ ஜன்னல்னா விண்டோ. ஸோ விண்டோக்கு அந்த பக்கத்துலேருந்து திரும்ப அதே குரல். அதாவது இவங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுற மாரி, "தீபா எந்திரி தீபா. தீபா வந்து கதவு தொற தீபா." ஸோ இந்த மாரி வந்து அவங்களுக்கு மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்கு தூக்கத்துக்குள்ள போயிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு குரல் கேட்ட கையோட டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. திரும்ப எந்திரிச்ச வேகத்துக்கு அவங்க அந்த சத்தம் எங்கேருந்து வந்துச்சுன்னு திரும்ப அந்த ஜன்னல தான் பார்க்குறாங்க. ஏன்னா தூக்கத்தில அவங்களுக்கு விளங்குனது. தூங்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும்ல, சத்தம் எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு. ஸோ எந்திரிச்ச வேகத்துக்கு அந்த ஜன்னல பார்க்குறாங்க. இங்கேருந்து தானே வந்துச்சு சத்தம். ஆக்சுவலி அந்த நேரத்தில வந்து அவங்களுக்கு வந்து பயம்னு சொல்ல முடியாது. ஒரு விதமான ஒரு அச்சம். அவங்களுக்கு வந்து பயப்படல. ஆக்சுவலி அவங்க வந்து பயப்படல. ஏன்னா எந்த விஷயத்தையும் அவங்க வந்து அந்த டைமில வந்து பார்க்கல. எதுவுமே வந்து அவங்க கேட்கல. ஒரு பயம்படுத்துற அளவுக்கு. இருந்தாலும் அந்த நேரத்தில நடக்கிற அந்த என்வைரன்மென்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப வியர்டா இருந்திருக்கு. ரொம்ப அமைதியா, ரொம்ப அதாவது சில நேரத்தில சில பேர் அதாவது இந்த மாரி கோஸ்ட்லி இந்த மாரி டிஸ்டர்பன்ஸ் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அவங்க ஒண்டி தான் அந்த வீட்லயே இருக்கிற மாதிரி, சத்தம் எதுவும் கேட்காது. ஜஸ்ட் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் வந்து வேகமா வந்து அவங்க காதுல வந்து கேட்கும்ல. ஸோ அந்த மாரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் சத்தம் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து கேட்குது. வேற எந்த சத்தமும் கேட்கல. ஆஃப்கோர்ஸ் நைட் டைம் வேற. ஸோ வெளியில இருக்கிற என்வைரன்மென்ட் தான் அவங்களுக்கு கேட்குது. அப்ப அந்த ஒரு நேரத்தில அவங்களுக்கு பயம் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்லி ஒரு கன்ஃப்யூஷன். என்ன நடக்குது நம்மள சுத்தி? ஆளுங்க கூப்பிடுற மாரி இருக்கு. ஆனா யாரும் இல்ல. என்ன அதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஜன்னல போய் தொறக்குறாங்க. ஜன்னல போய் தொறந்து பார்த்த நம்ம தீபாவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அதிர்ச்சி. ஏன்னா, அவங்க ஜன்னல தொறந்து பார்க்கும்போது தூரத்தில ஏறக்குறைய ஒரு 5 மீட்டர் இருக்கும். 5 மீட்டர் தூரத்தில ஒரு உருவம் எக்ஸாக்ட்லி அவங்க ஹஸ்பண்டோட உடல் மாரி தான் இருக்கு. தல இல்ல. அந்த கழுத்து பகுதியிலேருந்து ரத்தம் அப்படியே சொட்ட சொட்ட அப்படியே இருக்கிற ஒரு வேளையில, இவங்களோட அந்த ஜன்னல பார்த்துக்கிட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. அத பார்த்த கையோட நம்ப
தீபாவுக்கு என்ன செய்யுது, எது செய்யுதோ அதிர்ச்சியில அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜன்னல் பக்கட்டே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்துன தீபாவுக்கு இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, நம்மளும் அந்த கத்துன வேகத்துல அது மாரி உருவத்த பார்த்தாங்கன்னா, நம்மளே பார்த்தாலும் என்ன பண்ணுவோம்? டக்குனு அந்த ஜன்னல கத்துனாலும் அடைச்சிட்டு திரும்ப தானே பார்ப்போம். திரும்புன வேகத்துக்கு இவங்க ரூம் உள்ளுக்கு ஒரு பெண்ணோட உருவம் நின்டு இவங்கள முறைக்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. அது எக்ஸாக்ட்லி வந்து மனிதன் உருவம் இல்ல. ஏன்னா, அது முகத்த பார்த்தாலே வந்து அவ்வளோ கொடூரமா இருக்கு. நின்டு அவங்கள பாக்குது, முறைக்குது. என்ன பண்ணியிருப்பாங்க அந்த நேரத்துல நம்ம டீப்பா? ஆக்சுவலி இந்த கட்டம் சொல்லும்போதே எனக்கு இமேஜின் பண்ண முடியல. அந்த ஒரு சிச்சுவேஷன வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க? சொல்லும்போதே வந்து ரொம்ப முடியெல்லாம் சிலுக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கே கூஸ்பம்மா இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன வந்து அவங்க அந்த டைம்ல ஃபேஸ் பண்றாங்க. அவங்களுக்கு என்னால என்ன செய்ய முடியும்? வேற என்ன செய்ய முடியும்? திருமண வேகத்துக்கு முன்னுக்கு பார்த்ததே ஒரு அதிர்ச்சி. அதிலயே அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில வந்து அப்பதான் அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. திருமண வேகத்துக்கு அவங்க ரூமுக்குள்ளாரயே ஒரு பெண்ணோட உருவத்த பார்த்தோன்னே, இன்னும் கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்க மயக்கம் போடுறாங்க. ஸோ டீப்பா கண் விழித்து பார்க்கும்போது, அவங்களோட மாமியார், அவங்களோட ஹஸ்பண்ட், ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க. ஏறக்குறைய விடிஞ்சிடுது அந்த டைம்ல. இவரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. இவரு எங்க போறாரு, என்ன வராரு அதெல்லாம் வந்து நம்ம தீபா கிட்ட வந்து சொல்றதில்ல. வேலை செய்றேன், ஐ மீன் பிசினஸ் பண்றேன். நான் போவேன், வருவேன். எதுவும் நீ கேட்காத. ஸோ அந்த மாரி ஆரம்பத்திலேயே வந்து அதையும் வந்து ஒரு தகராறா வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தீபாவுக்கு தெரியல. பார்த்தா காலையில வந்து அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு. இப்போ ஹஸ்பண்ட பார்த்துட்டோனே அவங்க கண் கலங்கியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் சென்று அந்த மாமியார் சொல்றாங்க, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இந்த மாரி கத்தியிருக்க நீனு? நீ இப்போ கன்சீவா இருக்க உனக்கு தெரியும் தானே?" "இல்ல அத்த, இந்த மாரின்னு" சொல்லிட்டு அந்த விஷயத்த அவங்க சொல்லவும், அவங்க வீட்ல வந்து அந்த ஹஸ்பண்ட் உடனே டக்குனு அந்த உட்காந்துருந்த ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வந்துடுறாரு. அதாவது ஆத்திரத்தில. அ அடிச்சா அடிச்சிருப்பாரு. நல்ல வேள அவங்க மாமியார் வந்து தடுத்துடுறாங்க. அதாவது அந்த கோபியோட அம்மா தடுத்துடுறாங்க. "ஏய் சும்மா இரு. என்ன நீ இந்த 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 டைம்ல கூடயும் வந்து நீ அடிக்க வரியான்னு? என்ன 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 உளறிட்டு இருக்கா அவன்னு?" சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப ஆத்திரமா வராரு. தீபாவுக்கு புரியல. அழுவுறாங்க அந்த டைம்ல. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அவங்க கண்ணுக்கு கண்ணா அந்த மாரி ஒரு கொடூரத்த வந்து நேத்து நைட் அவங்க பார்த்துருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் வந்து அத சொன்னதுக்காக அடிக்க வராரு. அவங்க அதிலேயே வந்து அப்படியே அழுவுறாங்க. மனம் ரொம்ப வந்துட்டு ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுறாங்க. அந்த மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, "என்னம்மா நீனு இந்த மாரி படிச்ச புள்ள நீனு இப்படி சொல்லிட்டு இருக்க? இத பார்த்தேன், அத பார்த்தேன்னு." அப்பலாம் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா அத்த ஒரு வேளை இருக்கலாம்." ஏன்னா ஆக்சுவலி இந்த மாரி சிச்சுவேஷன் வந்து நார்மலி பிரெக்னன்ட் ஆவுனாங்கனாக்கா, இந்த மாரி இல்யூஷன்லாம் தெரியிற மாரி ஒரு 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 கட்டம் வரும்னு சயின்ஸ் பிரகாரமும் இருக்கு. ஸோ டாக்டர்ஸ் கூடயும் சில டைம்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க மெடிக்கல் லைன்ல இருக்கிற இவங்களும் அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க வீட்லயும் சொல்றாங்க. "அந்த மாரிலாம் ஒண்ணுமே இல்லையே! இதுவரைக்கும் நாங்க இருந்திருக்கோம்." அதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நீட்டா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி அவங்க சொல்லவும் நம்ம டீப்பா வந்து கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. "ஆமா, ஆமா அத்த இருக்கலாம் அத்த. உண்மதான். இந்த மாரி இல்யூஷனா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏறக்குறைய வந்து ஒரு 2 நாள் ஆகுது. 2 டேஸ். அந்த வீட்ல நார்மலா எப்போதும் போல அவங்க டெய்லி ரொட்டீன் எப்படி ஓடுமோ அதே மாரி ஓடுது. அந்த 2 நாள் கழிச்சு தீபா குளிச்சிட்டு இருக்கும்போதே, அவங்களுக்கு வயித்துல கன்சீவ் ஆன அந்த பேபி வந்து அப்படியே வெளியாயிடுது. ஆக்சுவலி என்னைக்கு அந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து பார்த்தாங்களோ, அன்னையிலேருந்து வந்து ஒரு 2 டேஸ் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஒரு மாரியா காய்ச்சல் அடிக்குது, உடம்பு சரியில்ல, வயிறு சரியில்லாம போகுது. ஸோ இந்த மாரி ஒரு வேளையில அந்த 3 டே அந்த 2 நாள் கழிச்சு, 3வது நாளு இவங்க குளிச்சுட்டு இருக்கிற வேளையில வந்து அந்த ஒரு விஷயம் வந்து வெளியாயிருது. தட் மீன்ஸ் அந்த கரு வந்து வெளியாயிருது. ஸோ இவங்களுக்கு அந்த டைம் உடம்பு இன்னும் இன்னும் உடம்பு முடியாம தானே போகும் அந்த மாரி சிச்சுவேஷன்ல. ஏன்னா இது வந்து ஏர்லி ஸ்டேஜ் தானே. ஸோ அழுவ ஆரம்பிச்சுடுறாங்க அவங்க. ரொம்ப கவலையாயிடுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு கல்யாண வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷம் இல்லாம போகுது. அதுவும் எல்லா விஷயத்தையும் யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. தட் மீன்ஸ் அவங்க வீட்ல உள்ளவங்க அந்த ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த ஒரு ஃபீலா தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு கவல. அப்ப இந்த ஒரு பேபி ஒண்ணு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கரு கரு உண்டாகும்போதே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா, அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாமியார்கிட்ட வெளிய வந்து சொல்றாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு அந்த மாரி ஆச்சுன்னு சொல்லும்போது, இந்த மாமியார் வந்துட்டு உடனே இவங்கள வந்து ஏச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் கண்டத வந்து நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தீனாக்கா, இந்த மாரி தான் நடக்கும். இத பார்த்தேன், அத பார்த்தேன், பேய பார்த்தேன், பிசாச பார்த்தேனாக்கான்னு சொல்லிட்டு,
அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதலா எதுவும் சொல்லாம, இந்த மாரி ரொம்ப அப்படியே ஏசிர்றாங்க. ஏசிட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தர வேளையில இந்த ஹஸ்பண்ட் வராரு. ஸோ ஹஸ்பண்ட் வந்தா என்ன நடக்கும்? அவர் வந்து இவங்கள திரும்ப அந்த டைம்ல அரைஞ்சிடுறாரு. அடிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இவங்க படுத்துட்டு இருக்கிற வேளையில அப்படியே தூங்கிர்றாங்க. தூங்குன தீபாவுக்கு அந்த தூக்கத்தில நைட் ஆயிடுது, ஏறக்குறைய நைட் ஆயிடுது. படுத்து தூங்கிர்றாங்கல்ல. ஸோ தூங்குன தீபாவுக்கு நைட்ல ஒரு கனவு. அந்த ஒரு உருவத்த பார்த்தாங்கல்ல. அந்த ரூம் உள்ளக்கே வந்து ஒரு பெண் உருவம் ஒண்ணு இருக்கு. நின்னுட்டு இருக்கிறது. அந்த உருவம் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வந்து இவங்கள அவங்க கன்னத்த அப்படியே தடவுற மாரி வந்து அந்த கனவுல வந்து அவங்க அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலி அது வந்து அவங்க ரியலா ஃபீல் பண்றாங்க. அது கனவுன்னு நான் உங்கள்ட்ட வேலையிலேயே சொல்லிட்டேன். தட் மீன்ஸ் அந்த உருவம் வருது. அந்த பெண் உருவம் வந்து அதோட கைய எடுத்து இவங்க கன்னத்துல தடவுது. கண் விழித்து இவங்க பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து அசைக்க முடியல உடம்பெல்லாம். இவங்க அதான் எப்போதும் அந்த ஸ்லீப் பேரலைஸ் ஆகும்ல, அந்த மாரி வந்து அசைக்க முடியல. அப்படியே மூச்சு திணற ஆரம்பிக்குது. அவங்க கண்ணு முன்னிக்கே அந்த கனவுல அந்த 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 கொடூரமான ஒரு உருவம் அவங்க வயித்த அப்படியே கிழிச்சு, அப்படியே எடுத்து, அப்படியே ரத்தமா இருக்கு கையில. அது அவங்க கண்ணு முன்னிக்கே அத சாப்பிடுற மாரி அவங்க பார்க்குறாங்க. அந்த மாரி ஒரு கொடூரமான ஒரு நைட்மேர கண்டு டக்குன்னு வந்து முழிச்சு பார்க்குறாங்க. மணி 3 விடிய காலையில ஆயிருது. அந்த நேரத்தில நம்ப தீபா ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேய் நம்பிக்கை இல்ல. பேயி, இந்த செய்வன, இந்த மாரி அமானுஷ்யம் இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. ஏன்னா அவங்க மெடிக்கல் லைன்ல இருந்து வேலை செஞ்ச ஒரு பட்சத்தில. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா, இந்த அன்னைக்கு இந்த கனவு கண்டு எந்திரிச்சாங்களே, இப்போ உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிக்குது. அப்படியே நடுங்குறாங்க. பயம், ஓவரா பயம் எடுக்குது. ஏன்னா, அன்னைக்கு அவங்க பார்த்த விஷயம் இல்ல. அது வந்து ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்லி வீட்லயும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதே ஒரு உருவம் எப்படி இவங்க வயித்துலேருந்து அந்த கரு வெளியானுச்சோ, ஆனா இந்த கனவுல வந்து எப்படி காமிக்குதுன்னா, அந்த அமானுஷ்யம் வந்து அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடுற மாரி அந்த கனவு வந்து அவங்க காணும்போது, இவங்களுக்கு தானாவே வந்து இவங்களுக்கு பயம் எடுக்குது. ஸோ அதோட அந்த நைட் எந்திரிச்ச வேகத்துக்கே என்ன பண்றாங்க, நேரா அவங்க ஹஸ்பண்ட தேடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல இல்ல. அவர் அப்பப்போ வருவாரு, அப்பப்போ வருவாரு. எங்க போறேன், என்ன போறேன்னு எதுவும் கேட்க முடியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ நேரா என்ன பண்றாங்க, அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு இந்த மாமியார பார்த்து சொல்றாங்க. "இல்ல அத்த இந்த மாரி எந்திரிங்க. இந்த மாரி ஒரு கனவு கண்டாது. நீ பேசாம நீ போய் படு மொத. நம்ப நாளைக்கு பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இவங்க பயத்துல அந்த விடிய விடிய வந்து தூங்கல. சாமி மந்திரம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து அந்த சாமி மந்திரம் சொல்லலாம் சொல்லிட்டு உட்காந்ததே இல்ல. ஆனா, அந்த நேரத்தில அந்த பயத்தில என்ன பண்ணணும்னு தெரியாம, இந்த மாரி சாமி மந்திரம் தேடி அவங்க படிச்சுக்கிட்டு, அப்படியே படுத்துக்கிட்டு உட்கார்றாங்க, படுக்குறாங்க. தூங்கவே இல்ல. அப்படி இப்படின்னு விடிஞ்சிருது. இந்த ஹஸ்பண்டும் வராரு. ஸோ வந்த வேகத்துக்கு காலையிலேயே வந்து விஷயத்த போய் அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்லவும், அவங்க ஹஸ்பண்ட் யூசுவல் அந்த விஷயத்த வந்து கேட்டுக்கிறதே இல்ல. அவர் வந்து ஆத்திரத்திலே இருக்காரு. ஏன் அந்த மாரி ஆவுனுச்சு? அந்த ஒரு ஆத்திரத்திலே இருக்காரு. இவங்க கத்துன வசி தான். இவங்க அதிர்ச்சி ஆன வசி தான். அந்த ஒரு ஆத்திரத்திலே இருக்காரு. அது ஒரு ஜாடமடையில அந்த அந்த ஒரு வார்த்தையெல்லாம் பேசிட்டு, அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்க்குறாரு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, விடிஞ்ச பிறகு அந்த அத்தைட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அவங்க அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, மாமியாரு, "பரவால்லம்மா, எப்போதும் நம்ம போற கோயிலுக்கு போலான்னு" சொல்லிட்டு, அந்த அன்னைக்கும் நம்ம தீபாவ அவங்க எப்போதும் வழக்கமா போற அந்த டெம்பிள், அந்த ப்ரீஸ்ட் வந்து அவங்க பார்க்க போறாங்க. ஸோ அங்க போன கையோட அவர் என்னமோ மந்திரிக்கிறாரு. மந்திரிச்சு ஏதோ ஒரு விஷயம்லாம் தன் மாரி கனிலாம் குடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் செஞ்சு, ஏதோ ஒரு சாங்கியங்கள்லாம் செய்றாங்க. செஞ்ச பிறகு திரும்ப வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்த நம்ம தீபாவுக்கு அந்த அன்னைக்கு நல்ல ஒரு தூக்கம். அதாவது ரொம்ப அசந்து தூங்குறாங்க. ரொம்ப டயர்ட்ல தூங்கவே இல்ல. ஸோ அப்படி இப்படின்னு மறுநாள் ஆயிருது. ஏறக்குறைய 1 வாரம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ, எந்த வித பிரச்சனையும் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த எப்போதும் போல அவங்க வீட்ல இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் பிரச்சனை தான். ஹஸ்பண்ட் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த மாரி ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் பேசுறது, சரியா பேசாம இருக்கிறது. அதுக்கப்புறம் வீட்ல திரும்ப என்ன ஒரு பேச்சுன்னா, ஆ இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசாம இருக்காதீங்க. நம்மளுக்குன்னு வீட்டுக்கு இந்த வாரிசு வேணும்னு சொல்லிட்டு, இந்த மாமியார் ஒரு பக்கட்டு சொல்றது. ஸோ அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. எந்த விதமான பிரச்சனை இல்லாம நல்லபடியா ஓடிட்டுருக்கு அவங்க வாழ்க்கை. திரும்ப ஏறக்குறைய இன்னும் ஒரு 3 மாசம். இந்த 3 மாசத்துல திரும்ப அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இந்த வாட்டி பிரெக்னன்ட் ஆகி ஏறக்குறைய ஃபியூ வீக்ஸ் ஆகுது. திரும்ப இதே ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் குடுத்துக்கிட்டே இருக்குது. எப்போ அவங்க கன்சீவ் ஆகுனாங்கன்னு அந்த விஷயம் தெரிய வந்துச்சோ, அந்த நேரத்துலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் குடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கு.
ஏன்னா, அந்த ஒரு கனவு, அந்த ஒரு நைட்மேர் திரும்ப இவங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஆனா, அவங்களுக்கு வந்து திரும்ப அந்த கனவு எதுவுமே வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த கதை வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். அவசர அவசரமா செஞ்சா நல்லா இருக்காது கேட்கறதுக்கு. ஸோ, அதனால தான் வந்துட்டு நான் இதோட நிப்பாட்டுறேன் இந்த ஸ்டோரிய. பற்றி நான் வந்து கண்டிப்பா நான் செய்றேன். ஏன்னா, ஆக்சுவலி அ கொஞ்சம் வேலையா இருக்கிற பட்சத்தில டைம் எடுத்து கதைய செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு. ஸோ, கண்டிப்பா பற்றி கொஞ்சம் சீக்கிரம் நான் போட பார்க்குறேன். ஏன்னா, என்னைக்குமே ஒரு ஸ்டோரி நான் செஞ்சேன்னா, அந்த ஸ்டோரி திரும்ப நான் கேட்கும்போது எனக்கு அது கேட்க வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். அந்த கதைய வந்து டைம் எடுத்து, அது நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கணும். ஸோ, அதனால தான் நான் இன்னைக்கு எல்லாரும் அந்த பட்டு வேணும்னு கேட்ட வச்சு நான் இந்த பட்டுவ நான் செஞ்சுருக்கேன். ஸோ, பற்றி வந்துட்டு கண்டிப்பா நான் கொஞ்சம் சீக்கிரமா நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ, இதுவரைக்கும் அந்த கதைய பார்த்த உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இந்த எபிசோடோட பார்ட் 3 வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டேகர்.